சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்வளமுடன். இந்த ஜூம் வழியாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். இன்று வாழ்த்தி வாழ்த்துவோம் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். வாழ்த்து என்றால் என்ன? நலமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு எழும் ஒரு ஒலியே வாழ்த்து எனப்படும். வாழ்த்து என்றாலே அதை நினைக்கும் போதும் சொல்லும் போதும் ஒரு அமைதியான ஒரு இயக்கம் இரண்டு பேருக்குமே உண்டு. வாழ்த்துவோருக்கும் ஏற்படும், யார் நாம் வாழ்த்துகிறோமோ அவர்களுக்கும் அது ஏற்படும். வாழ்க வளமுடன் என்றால் எல்லா பேறுகளையும் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற உன்னதமான கருத்து அதிலே அடங்கி இருக்கின்றது. நாம் வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது அந்த வாழ்க இல் என்ற பழலாவானது நம்முடைய நாவானது மேலெண்ணத்தை தொட்டுக் கொண்டு இருக்கும். அப்பொழுது மேலெண்ணத்திலே என்ன இருக்கிறது என்றால் பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி என்ற இரண்டு சுரப்பிகள் இருக்கின்றன. பிட்யூட்டரி சுரப்பியானது நம் அனைவருக்கும் தெரியும், உடல் இயக்கத்திற்கான ஒரு சுரப்பி. சுரப்பியானது மன இயக்கத்திற்கு ஏற்ற ஒரு சுரப்பி. அந்த பீனியல் சுரப்பியை மனோன்மணி என்று சொல்வார்கள். மனோன்மணி என்றால் மன உள்மணி, மனதிற்குள் இருக்கும் உயிராற்றலை ஒரு ரத்தினமாக கருதியதால் அதற்கு அந்த பெயர் வந்தது. நாம் வாழ்க வளமுடன் என்று வாழ்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அந்த மேலனத்தை தொடும் பொழுது அந்த பீனியல் சுரப்பியானது நன்கு இயக்கப்படுகிறது. அப்பொழுது நமக்கு அந்த இரண்டு சுரப்பிகளால் ஏற்படும் நன்மைகள் மிக அதிகமாக கிடைக்கின்றது. அதனாலே நாம் எப்பொழுதும் வாழ்க வளமுடன் என்றே வாழ்த்திக் கொண்டிருக்க வேண்டும். நாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை வாழ்த்தும் பொழுதும் அமைதி நிலையில் வாழ்த்தும் பொழுதும் வித்தியாசம் உண்டு. அமைதி நிலையில் நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது 1000 தடவை வாழ்த்துவதற்கு சமமாகும். நாம் ஒருத்தரை வாழ்த்தும் பொழுது கேட்பவர் மனதிலே ஒரு எண்ணம் உண்டாகும், அமைதி உண்டாகும். அவர்களுக்கு அந்த வாழ்த்தினால் ஒரு நன்மை ஏற்படும். நுண்ணிய இயக்கத்தில் இருந்து வாழ்த்தினால்தான் எப்பொழுதுமே ஒரு பெருமை உண்டு. மனதிற்கு வலுவும் தெளிவும் மனதிற்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தும். நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது நமக்கும் அவருக்கும் ஒரு உயிர் கலப்பானது ஏற்படுகின்றது. நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது ஏனாதவானா என்று வாழ்த்தக்கூடாது. இருவரை நாம் பார்க்கின்றோம், வாழ்க வளமுடன் என்று சொல்லிட்டு உடனே இன்னொருத்தோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அமைதி நிலையிலே நமது மனமானது செய்யும் பொழுது ஆல்பா நிலைக்கு வருகின்றது. ஆல்பா நிலைக்கு வரும் பொழுது மனதிலே ஒரு அமைதியான நிலை ஏற்படுகின்றது. மேலும் துரியாதீனம் செய்யும் பொழுது தீட்டா டெல்டா அலைக்கு கூட செல்வது உண்டு. அப்படி அந்த நிலையிலே நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது அதற்கு பலனானது மிக அதிகம். உதாரணமா ஒரு வில் அம்பு இருக்கின்றது. அந்த வில்லை லேசாக இழுத்தோம் என்றால் கொஞ்ச தூரத்துக்கு தான் போகும். அதையே பின்னோக்கி வேகமாக இழுக்கும் பொழுது அந்த அம்பானது மிக வேகமாக தூரத்திற்கு செல்லும். அதுபோலதான் நாம் சாதாரண நிலையில் வாழ்த்துவதும் நாம் துரிய நிலையிலே, அதாவது மனமானது ஆல்பா நிலைக்கு வந்த பிறகு வாழ்த்துவதனால் மிகவும் நன்மை உண்டாகும். பிறர் உள்ளத்திலே நமது கருத்தும்
உயிராற்றலும் ஊடுருவி இரண்டு பேருக்கு இடையே ஒரு இனிய நட்பானது உண்டாகும். வாழ்த்து ஒரு அலை இயக்கம். அதாவது அலையினுடைய தன்மை என்னவென்றால், அது எங்கே புறப்படுகின்றதோ அந்த இடத்தில் இருக்கின்ற அதனுடைய கருத்து, தன்மை இவற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு எங்கே நாம் யாருக்கு வாழ்த்துகிறோமோ அங்கே போய் அடங்கிவிடும். அலை இயக்கத்துல 5 நிலைகள் உண்டு. ஒன்று மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். மோதுதல் என்றால் என்ன? ஒரு பந்தை நாம் சுவற்றிலே அடிக்கும் பொழுது அந்த பந்தானது திரும்பி வருகின்றது. அதே போன்று நாம் ஒரு வாழ்க வளப்படன் என்று நடக்கும் பொழுது நாம் யாரை வாழ்த்துகின்றோமோ அவர்கள் என்று மோதுகிறது. மோதிய வேகத்திலேயே அப்படியே பிரதிபலித்து நமக்கு வருகின்றது. ஆதலால் சொன்ன நமக்கும் லாபம், கேட்ட அவர்களுக்கும் லாபம். அடுத்து அந்த அலையானது நேரடியா 2 பேருக்குள்ளதான் போகுமா என்றால் இல்லை. அது அப்படியே சிதறி பக்கத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த செல்கின்றது. அப்படி சிதறும் பொழுது வாழ்க வளமுடன் என்ற சொல்லானது அனைவருக்கும் போய் சேருகின்றது. அடுத்து நாம் வாழ்க வளமுடன் என்று ஒருத்தரை அடிக்கடி மனதிலே நினைத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதிலே அந்த இயக்கமானது நன்றாக ஊடுருவுகின்றது. பெனிட்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நன்றாக ஊடுருவி அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு உயிர்கலப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து வாழ்த்தும் பொழுது அவரிடமிருந்து நமக்கும், நம்மிடம் இருந்து அவருக்கும் அந்த வாழ்த்தானது மாறி மாறி போய்கொண்டிருக்கும். ஆங்கிலத்தில் அதை இன்டராக்ஷன் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது தொடர்ந்து வாழ்த்தும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோமோ, என்ன சொல்கின்றோமோ, அது நாம் யாரை வாழ்த்துவோமோ அவரிடம் போய் தானாக சேரும். அவர் நாம் என்ன நினைக்கின்றோமோ, என்ன செய்ய நினைக்கின்றோமோ அதை நமக்கு செய்வார். இப்படி இந்த வாழ்த்தானது மிகவும் ஒரு பயனுள்ள ஒன்றாக இருக்கின்றது. நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்று நாம் பார்ப்போம். முதல்ல 2 பேருக்கு இடையில சிறந்த ஒரு நட்பானது உண்டாகும். அந்த நட்பு உண்டாகும் பொழுது அந்த நண்பர்கள் ஏதாவது செயல்ல தவறாகிறார் என்றால் அவருடைய செயல்களை திருத்த முடியும். அவர்கள் ஏதாவது தவறான எண்ணங்களை கொண்டிருந்தார், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் உடையவர்களாக இருந்தாலும் நாம் வாழ்த்த அவர்கள் நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து மாறி பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வந்து விடுவார்கள். அவருடைய எண்ணங்களை நாம மாற்றி ஒழுங்குபடுத்தலாம். ஒருவர் கெட்டவர்களாக இருந்தாலும் நாம் வாழ்த்த அவர்கள் கெட்ட செயலிலிருந்து திரும்பி நல்ல செயலுக்கு மாறிவிடுவார்கள். அவர்களை சமுதாயத்திலே அவர்கள் புறந்தள்ளப்பட்ட இருந்த ஒருவரை நாம் நம்முடைய வாழ்த்தின் மூலம், அதாவது சமூக விரோத செயல்களை நடத்துவர்களை கூட நாம் வாழ்த்தின் மூலமாக ஒரு நல்ல மனிதராக மாற்ற முடியும். நாம் ஒரு செடியானது மோசமாக இருந்தால், அது பலகீனமாக இருந்தால் அதை வாழ்த்தியே நாம் அந்த செடியை நன்றாக வளர உதவி செய்ய முடியும். இப்பொழுது வாழ்த்தின் நாம் தவம் முடிந்த பிறகு முன்பே சொன்னோம், தவம் முடியும் பொழுது தவத்திலே நம்முடைய மனமானது ஆல்பா நிலைக்கு தீட்டா டெல்டா நிலைக்கு வந்துவிடும். அந்த நிலையிலே நாம வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் சக்தி உடையது உண்டு என்று நான் பார்த்தோம். இப்படி நாம் வாழ்த்து
தவம் முடிந்த பிறகு யாரை வாழ்த்துகிறோம்? முதல்ல தன் வாழ்த்து. தன் வாழ்த்து என்பது சுயநலமோ அல்லது தற்பெருமையோ அல்ல. நாம் நம்மை வாழ்த்திக் கொள்கிறோம். முதல்ல நாம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உடல் நலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். திருமூலர் சொல்லுங்க, உடலால் அழிய உயிரார் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால் உடல் நலம் நமக்கு முக்கியம். ஏனென்றால் மனித பிறவி எடுத்த நாம் சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமது பிறவி பயனை நாம் அடைய முடியும். அதனால் நமக்கு உடல் நலம் முக்கியம். அடுத்தது நீளாயுள். நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். ஏன் வாழ வேண்டும்? நாம் இன்று வாழ்கின்ற வாழ்க்கையானது சமுதாயம் நமக்கு கொடுத்த ஒன்று. அதனால் சமுதாயத்துக்கு நாம் கடமை செய்கிறோம். அப்பொழுது கடமை ஆற்றுவதற்கு நாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் நீளாயுள். அதற்கடுத்தது நிறை செல்வம். நிறை செல்வம் என்பது எக்கச்சக்கமான பணம் அல்ல, நமது வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு செல்வம் இருந்தால் போதும். அதற்கு மீறி அதிகமாக இருக்கக்கூடிய செல்வம் வரதான் வேஸ்ட் தான். அதனால நிறை செல்வம் இருந்தால் போதும். அடுத்தது உயிர் புகழ். புகழ் வேண்டும். ஆனால் உயிர் என்பது என்றால் நாம் செய்கின்ற நல்ல காரியத்தினால், நாம் செய்கின்ற பல காரணங்களால் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும். அதுதான் உயர் புகழ். ஒருத்தருக்கு காசு கொடுத்தோ மற்ற ஏதாவது தவறான வழியிலேயோ கொடுத்து வாழ்க என்று வாழ்த்துவதனால் அது பண்ணலாம். இன்று நாம் பார்க்கின்றோம், மகாத்மா காந்தி அவர்கள், காமராஜ் அவர்கள், வினோபா பாவே போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய செயல்களால் மக்கள் அடைந்ததனால் அவர்களுடைய புகழ் எப்பொழுதும் ஓங்கி இருக்கின்றது. அவ்வாறு கண்ட புகழ்தான் நமக்கு தேவை. அதுதான் உயர் புகழ். மெய்ஞானம். மெய்ஞானம் என்றால் என்ன? இயற்கை நிதி என்ன? ஆதிநிலை. அடுத்தது அணுநிலை அல்லது அசையும் நிலை. அதற்கடுத்தது பஞ்சபூதங்கள். அதற்கடுத்தது உயிரினங்கள். இந்த 4 நிலையிலிருந்துதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து மக்களும் ஒன்றே. நம்மிடம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஆதலால் எந்த உயிருக்கும் நாம் துன்பம் தரக்கூடாது என்ற ஞானத்தை பெறுவதுதான் மெய்ஞானம். அப்பொழுது ஒரு மனிதனுக்கு மெய்ஞானம் அடைந்து விட்டால் அவனிடம் இருக்கின்ற தன்முனைப்பு, ஈகோவானது குறைந்து விடுகின்றது. ஈகோவான ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றது என்பதாக இருக்கிறதுனால்தான் 6 தீய குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்ந்தாடும் மனப்பான்மை, வஞ்சம் போன்ற 6 தீய குணங்கள் நம்மிடம் உள்ளது. இந்த 6 தீய குணங்கள் நாம் நல்ல குணங்களாக மாற்றி சமுதாயத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் மெய்ஞானம். அனைவரும் மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். அடுத்தது நாம் யாரை வாழ்த்துகிறோம் என்றால் வாழ்க்கை துணையை வாழ்த்துகின்றோம். வாழ்க்கை துணையார்
நம்முடைய 50% பார்ட்னர். மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், அதற்கும் மேல் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நன்றாக இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். அதனால் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, வாழ்க்கை துணையை நாம் வாழ்த்தினோம் என்றால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நல்ல தெய்வீக குழந்தைகளாக பிறக்கும். அந்த குழந்தைகள் நல்ல எதிர்காலத்திலே சிறந்த மனிதர்களாக அவர்கள் வருவார்கள். அதனால் கணவன் மனைவியை வாழ்த்த வேண்டும், மனைவி கணவனை வாழ்த்த வேண்டும். எக்காலத்தை கொண்டுட்டும் சபிக்க கூடாது, அதாவது சாபம் விடக்கூடாது. பல நேரங்களில் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் சபித்ததால் ஒரு சில நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. ஒரு சில விஷயங்கள் நடக்கின்றன. ஆதலால் கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தத்தான் வேண்டுமே ஒழிய அவர்களை சபிக்கக்கூடாது. ஒரு தடவை மகரிஷி அவர்களிடம் ஒரு பெரிய பேங்க்ல வேலை செய்யும் ஒரு ஆபீசர் அவர், ஐயா, என்னுடைய மனைவிக்கு எனக்கு 6 மாசமா பெரிய சண்டை, நான் வீட்டுல சாப்பிடுறதே கிடையாது, என்னுடைய மனைவி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்த, அதனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், ஐயா, ஒன்றும் இல்லை, நீங்கள் தவம் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கதையை மனதிலே வைத்து அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர் சென்று விட்டார்கள். சென்று 1 மாதம் கழித்து வந்தார்கள். ஐயா, நீங்கள் சொன்னபடி நான் வாழ்த்தினேன். இப்பொழுது பார்த்தா என்னுடைய மனைவி என் மேல் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் இந்த வாழ்த்தினுடைய முதல்ல நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அது உரைக்கவில்லை, ஆனால் செய்த பிறகு அதனுடைய நன்மை நன்றாக தெரிகின்றது என்று கூறினார்கள். அதனால் மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் எப்பொழுதுமே வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கடுத்ததே பெற்ற மக்கள். பெற்ற மக்கள் யார்? நம்முடைய ரத்தம். நாம் சிறு வயதில் இருந்தால் நம்முடைய சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் நம்முடைய குழந்தைகள். அதனால் அந்த குழந்தைகளை நாம வாழ்த்தும் பொழுது அவர்களிடம் இருக்கின்ற பாவப்பதிகள் எல்லாம் நீங்கி அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வார்கள், சிறந்த முறையிலே அவர்கள் எதிர்காலத்திலே வாழ்வார்கள். பெற்ற மக்களுக்கு அடுத்தது நாம் யாரை வாழ்த்துகிறோம் என்றால் சகோதர சகோதரிகளை நாம் சகோதரர் சக உதிரம், நம்முடன் பிறந்தவர்கள், ஒரே ரத்தம். நாம் ஒரு துக்கத்தில் இருந்தோம் என்றால் அந்த துக்கம் அவர்களுக்கும் போய் சேரும். அல்ல, அவர்கள் ஒரு துக்கத்திலே இருந்தார்கள் என்றால் அந்த துக்கம் எண்ணமானது நமக்கு ஏற்பட்டு நமக்கு ஒரு சோர்வு நிலையானது ஏற்படும். அந்த நிலையில நாம் சகோதர சகோதரிகளை வாழ்த்தினோம் என்றால் அது நமக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை. அதற்கடுத்தது நண்பர்கள். திருவள்ளுவர் சொல்லுவார், உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று. நட்பு என்பது ஒரு உன்னதமான ஒரு நிலை. நண்பர்கள் தான் பல நேரங்களிலே உறவினர்களை விட நமக்கு நன்மை அதிகம் செய்வார்கள். ஆதலால் அவர்களை நாம் தினமும் வாழ்த்தி அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொண்டால்தான்
நாம் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் எந்த கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் நண்பன் வந்து உதவுவான் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் இருக்க முடியும். அதனால் நாம் நண்பர்களை வாழ்த்துவோம். அடுத்து யாரை வாழ்த்துகிறோம் என்றால் தொழில்துறையில தினசரி கடமையில நம்மோடு இணைந்து பணியாற்றுவார்கள் நாம தொழில்துறையில, அதாவது ஒரு அதிகாரி இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே சபார்டினேட்ஸ் எல்லாம் வாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபார்டினேட்ஸ் எல்லாருமே இவர் சொல்படி நடப்பார். நிறைய அலுவலகத்தை பார்த்தா நான் சொல்றேன் என் கீழே ஒருத்தருமே கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நாம் வாழ்த்த அவர்கள் நாம் என்ன சொல்கின்றோமோ அல்லது என்ன நினைக்கின்றோமோ அதன்படி அவர்கள் நிச்சயம் நடப்பார்கள். அதனால் நாம் தொழில்துறையில கீழே இருப்பவரை வாழ்த்தோம். அதே போன்று மேல் அதிகாரிகளையும் வாழ்த்துவோம் என்றால் அவர்கள் எப்பொழுதும் நம்முடன் இணக்கமாக இருப்பார்கள், நம்மிடம் கோப மாட்டார்கள். அதனால் தொழில்துறையில நாம் தினமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களையும் வாழ்த்த வேண்டும். அடுத்து உறவினர்கள் வாழ்க்கையில சொந்தக்காரர்கள் மிக மிக முக்கியம். ஏனென்றால் பல சொந்தக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அதனால் அப்படியா கேட்ட உறவினர்களை நாம வாழ்த்த அவர்கள் நமக்கு ஏதாவது துன்பமோ அல்லது கெடுதலோ செய்யும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நாளாக நம்முடன் உறவிலே மிக சிறந்தவர்களாக மாறிவிடுவார். அதனால் நாம் உறவினர்களை அதற்கடுத்ததே உன்னதமான ஒரு கருத்தாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், எதிரிகளையும் வாழ்த்த வேண்டும். இதுல பலருக்கு உடன்பாடு இருக்காது. எதிரி நமக்கு பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் கொடுப்பவர், அவனை போய் நாம் வாழ்த்துவதா என்று. ஏனென்றால் எதிரிகளை மேலும் மேலும் துன்புறுத்தும் பொழுது அவர்களிடம் நம்ம இருக்கின்ற எதிர்ப்புத்தன்மை அதிக குறையாது. ஆனால் அவர்களை வாழ்த்தும் பொழுது அந்த எதிர்ப்புத்தன்மை நம்மீது இருக்கின்ற ஒரு கோபமானது நாளாக குறைந்து அவர்கள் கொஞ்ச நாள்ல நம்முடன் நட்பாக மாறிவிடுவார்கள். அதற்கடுத்த உன்னதமான ஒரு கருத்தை மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், எதிரிகள் நம்முடைய பாவத்தை தீர்க்க வந்த நண்பர்கள் என்று. அதாவது எதிரிகள் நமக்கு ஒரு துன்பம் தருகிறார்கள் என்றால் நம்முடைய ஒரு பாவவினை கழிந்தது என்று நாம் நினைக்க வேண்டுமா? அதனால் எதிரிகள் நம்முடைய பாவத்தை கழிக்க வந்தவர்கள் என்று நாம் நினைத்தோம் என்றால், அதனால்தான் சொல்றாங்க, இடுக்கண் வருங்கால் நல்க. இடுக்கண் துன்பம் வரும் பொழுது நமக்கு நம்மிடம் இருக்கின்ற ஒரு பாவ பதிவானது கழிந்து நாம் தூய்மையானவர்களாக மாறிவிட்டோம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் எதிரிகளை நாம் வாழ்த்த வேண்டும். வெளிநாட்டிலே மகரிஷி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது ஒரு நண்பர்கள் கேட்டார்கள், நான் தவம் முடிச்சுட்டு நேரம் எங்களுக்கு போகவே மாட்டேங்குது, என்ன செய்யணும்? உடனே மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, உங்கள் ஒவ்வொருடைய நண்பர்களையும் நீங்கள் நினைத்து ஒவ்வொருவராக 100 தடவை வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்கள். அவர்கள் உங்களிடம் நட்பாக இருப்பார்கள், உங்களுக்கும் பொழுதுபோகும் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்களாம். அதை ஒரு தொடர்ந்து சொல்லும் பொழுது அது ஒரு மந்திரமாக மாறிவிடும். நாம் குடும்பத்தில் இருப்பவர்களை காட்ட வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் வாழ்த்தினோம் என்றால் அவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள். நாம் குடும்பத்தில் இருக்கின்ற
அனைவருமே நமக்கு நன்மை செய்வார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்துல ஒரு அமைதி ஏற்படும். குடும்பத்துல அமைதி ஏற்பட்டால், ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி ஏற்பட்டால் அந்த ஊரே அமைதி. ஊரே அமைதி பெற்றால், ஒவ்வொரு ஊரும் அமைதி பெற்றால் அந்த நாடே அமைதி பெறும். எல்லா நாடும் அமைதி பெற்றால் இந்த உலகமே அமைதி பெறும். அப்பொழுது இந்த நாட்டில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னது என ஓருலக கூச்சாட்சி வலுவாய் வரும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ்வார்கள். அதனால் நாம் வாழ்த்தும் பொழுது ஒவ்வொருவரும் நம்மிடம் மிக நட்பை பாராட்டுவார்கள், நம்மிடம் எப்பொழுதும் நட்பாக இருப்பார்கள். அடுத்தது நாம் இரண்டொழுக்க பண்பாடு. நாம் மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த இரண்டொழுக்க பண்பாடானது மிக ஒரு உயர்ந்த ஒரு பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பம் பெறுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். இது ஒரு உயர்ந்த தத்துவம். இதை கடைபிடித்தாலே உலகில் பல தீமைகள் மறையும். அதற்கடுத்ததே நமது மன்றத்துல வேதாத்திரியத்தை நாம வாழ்த்துறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்துறோம். அடுத்தது ஆளுநர் அறிவித்திருக்கிறதை நாம வாழ்த்துறோம். அந்தந்த மன்றங்களை நாம வாழ்த்துறோம். அந்தந்த மன்றங்களிலே தவம் புரிய வந்துள்ள அனைவரையும் நாம வாழ்த்துறோம். அதற்கடுத்தது உலக நலவேற்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுகின்றனர். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு பங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று உலகத்தை நாம், உலக மக்களை, உலக தலைவர்களை நாம வாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகமானது அமைதி பெறும். அதற்கடுத்தது மழை வாழ்த்து. மழையை நாம வாழ்த்துறோம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வெளிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் பாருங்க. மகரிஷி சொல்லுங்க சொல்ற மாறி அளவாய் பொழிய. ஏனென்றால் இப்பொழுது அடிக்கடி பெரிய புயல்கள் வந்து சேதத்தை உண்டாக்கின்றது. அந்த நேரத்துல ஏண்டா இந்த புயல் வருது, ஏன் மழை வருகிறது என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு நிறைய புயல்கள் வந்து, அதனால்தான் அவர்கள் மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்வு என்று சொல்கின்றார்கள். ஆனால் மழையை நாம் வாழ்த்தினோம் என்றால் எப்பொழுதும் பல பேருடைய வாழ்த்துக்களானது நிச்சயமாக நடக்கும். பெரியவர் சொல்லியிருக்காங்க, ஒரு யானையை பார்த்து 100 தடவை நீ செத்துப்போன்னு சொன்னோம்னா அந்த யானை செத்து போயிருமா. அப்படி என்றால் வாழ்த்துக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு, அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதற்கடுத்தது அருட்காப்பு. அருட்காப்பு என்பது நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் இறைநிலையானது நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் நடக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் யார் முன்னே நடத்துகிறார் என்றால் இறைநிலைதான். இறைநிலையினுடைய அந்த ஒழுங்கு நிலைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உலகமானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் என்று நாம் அருட்காப்பு கூறும் பொழுது
நாம் செய்கின்ற எல்லா பயணங்களும் நன்றாக இருக்கும். நாம் வீட்டை பூட்டிட்டு, ஏனென்றால் இப்பொழுது பூட்டிய வீட்டில தான் நிறைய திருப்பக நுழையிறாங்க கேள்விப்படுறேன். நாம் ஒரு வீட்டை பூட்டிட்டு செல்லும் பொழுது அழுக்காத்து சொல்லிவிட்டு நாம் சென்றோம் என்றால் நாம் திரும்ப வரும் வரை அந்த இயற்கையானது நம்முடைய வீட்டை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளும். நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்றால் அந்த பயணம் புறப்படும் பொழுது, அதாவது கார்ல ஏறி உட்கார்ந்த பிறகு அல்லது பஸ்ஸிலே பயணப்படும் பொழுது பஸ்ஸிலே அமர்ந்து உட்கார்ந்த பொழுது நாம் இந்த அழுக்காப்பை நாம் சொன்னோம் என்றால் நமக்கு நாம் செல்கின்ற அந்த பயணமானது மிக நல்ல முறையிலே நடக்கும். எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ எந்த ஒரு இதோ இருக்காது. அதே போன்று நாம் நம்முடைய குடும்பத்தினர் மற்ற உறவினர்கள் பயணம் செய்யும் பொழுது நாம் இந்த அழுக்காப்பை சொன்னோம் என்றால் அவருடைய பயணமானது மிக நல்ல முறையில இருக்கும். அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனால் நாம் எப்பொழுதும் அருட்காப்பை சொல்லியே சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த ஜூம் வழியாக வாழ்த்துவோம் என்ற தலைப்பில் என்னை வைத்ததற்காக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.